வாஸ்துல மிகப்பெரிய சில விஷயங்கள படிக்கட்டு ஏற்படுத்தும். அப்ப அந்த படிக்கட்டு எங்கெங்க வரலாம், எங்கெங்க வரக்கூடாதுன்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. படிக்கட்டு என்பது உள்மூலை படிக்கட்டு வேற எந்த மூலையிலும் வரக்கூடாது. வடகிழக்கிலும் வரக்கூடாது, தென்கிழக்கிலும் வரக்கூடாது, தென்மேற்கிலும் வரக்கூடாது, வடமேற்கிலும் வரக்கூடாது. உள்முலை படிக்கட்டு. வீட்டுக்குள்ள எனக்கு படிக்கட்டு வேணும் சார். நான் வீட்டுக்குள்ள இருந்தா நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போவேன். அப்படின்னா நீங்க தெற்கு நடுப்பகுதி படிக்கட்டு போட்டுக்கோங்க. அப்போ மேற்கு நடுப்பகுதி படிக்கட்டு போட்டுக்கோங்க. படிக்கட்டு எங்கெங்க வரலான்றது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்போ தெற்கு நடுப்பகுதியும் மேற்கு நடுப்பகுதியும் படிக்கட்டு போட்டுக்கோங்க. படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் வரக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க சார், இந்த சந்திரனை ஆக்டிவேட் பண்ணுமா, சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணுமா, ஒய்ஃபுக்கு வந்து பூ வாங்கி கொடுங்க, மாதத்துல வாங்குற சம்பளத்தை அவங்க கையில கொடுத்து வாங்குனீங்கன்னா அந்த மணி ஃப்ளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நான் வந்து ஒரு இந்த 10 விரல்லையும் நான் போடாத மோதிரமே கிடையாது. கோமேதகம், அதுக்கப்புறம் வந்து ராசிக்கல் குருவுக்கு, அதுக்கப்புறம் ஒரு நீலக்கல், அப்புறம் வந்து ஒரு பச்சை கல், மரகத பச்சை எல்லாம் போட்டனே. நிறைய கல்லுலாம் போட்டிருப்பேன். ஒன்றும் நடக்கலையே. அப்போ எதையுமே நீங்க ஆக்டிவேட் பண்ண முடியாது, எதையுமே நம்ம டீஆக்டிவேட்லாம் பண்ணவே முடியாது. அது இயற்கையின் சட்டம். யார் வீட்டில் ஹாலில் ஏசி போட்டிருக்காங்களோ தயவு செஞ்சு சொல்கிறேன், ஹாலில் ஏசி இருந்தால் எடுத்துருங்க. அப்போ காற்று ஃப்ளோ ஆகாதா? அப்போ அங்கே பெண்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். ஆண்கள் வந்து பெண்களை சரியாக வர கவனிக்க மாட்டாங்க. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ஆன்மீகம் ரீதியாகவும் ஜோதிடம் ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாஸ்து ஜெயபிரகாஷ் சார் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்கலம். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சொல்லுங்கம்மா. பொதுவாகவே ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற படிக்கட்டுகளை பத்தி நிறைய குழப்பங்கள் இப்போ வரைக்கும் இருந்துக்குதா சார் இருக்கு. இந்த ஆன்டி கிளாக் வைஸ் வைக்கணுமா, இல்ல கிளாக் வைஸ் வைக்கணுமா, எப்படி ஏறுறது, லாபப்படி வைக்கணுமா, நஷ்டப்படி வைக்கணுமான்னு இன்னும் ஒரு பெரிய புரிதலே இல்லை. என்ன இதுக்கான படிக்கட்டு அப்படின்ற போது வாஸ்துல மிகப்பெரிய சில விஷயங்களை படிக்கட்டு ஏற்படுத்தும். அப்போ அந்த படிக்கட்டு எங்கெங்க வரலாம், எங்கெங்க வரக்கூடாதுன்ற ஒரு விஷயங்கள் இருக்கு. படிக்கட்டு என்பது உள்மூலை படிக்கட்டு வேற எந்த மூலையிலும் வரக்கூடாது. வடகிழக்கிலும் வரக்கூடாது, தென்கிழக்கிலும் வரக்கூடாது, தென்மேற்கிலும் வரக்கூடாது, வடமேற்கிலும் வரக்கூடாது. உள்முலை படிக்கட்டு. அப்போ படிக்கட்டு உள்மூலை படிக்கட்டு 4 மூலையிலும் வரக்கூடாதுன்னா எங்க வரலாம்? படிக்கட்டு என்பது வெளி மூலையில் எங்க வரலாம் சார் அப்படின்னா தென்கிழக்கில் வரலாம், தென்மேற்குல வரலாம், வடமேற்குல வரலாம். அப்போ வீட்டுக்குள்ள எனக்கு படிக்கட்டு வேணும் சார். நான் வீட்டுக்குள்ள இருந்தா நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போவேன். அப்படின்னா நீங்க தெற்கு நடுப்பகுதி படிக்கட்டு போட்டுக்கோங்க. அப்போ மேற்கு நடுப்பகுதி படிக்கட்டு போட்டுக்கோங்க. சார் நான் படிக்கட்டு வந்து ஆன்டி கிளாக் வைஸா ஏறலாமா இல்ல கிளாக் வைஸா ஏறலாமான்னா அதில் எந்த தவறும் கிடையாது. நீங்க கிளாக் வைஸாலும் இருக்கீங்க, ஆன்டி கிளாக் வைஸாவும் இருக்கீங்க, எந்த ஒரு தவறும் கிடையாது. அப்போ படிக்கட்டு எங்கெங்க வரலான்றது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம். அப்போ தெற்கு நடுப்பகுதியும் மேற்கு நடுப்பகுதியும் படிக்கட்டு போட்டுக்கோங்க. படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் வரக்கூடாது. அதுதான் மெயின் கான்செப்ட் படிக்கட்டுல. அதே மாதிரி வெளிமூலை படிக்கட்டுல வடமேற்கு, தென்மேற்கு, தென்கிழக்கு கேன்டிலிவர் படிக்கட்டு அடித்துக் கொள்வது சாலச் சிறந்தது. அப்போ வடகிழக்கு மூலையில படிக்கட்டு அறவே வரக்கூடாது. அப்போ நீங்க ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, வீட்டுக்குள்ள படிக்கட்டு நிறைய பேர் தவறுதலா ஒரு போர்ட்டிகோ போட்டு முன்னாடி எல்லாமே போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த படிக்கட்டு என்ன ஆகும்னா தென்கிழக்கு உள்முலை படிக்கட்டு ஆயிடும். அப்போ தென்கிழக்கு உள்முலை படிக்கட்டு ஆயிடுச்சுன்னா அங்க பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்றத ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன். அப்போ தென்மேற்கு உள்முலை படிக்கட்டு போட்டிருந்தா என்ன ஆகும்னா அந்த வீட்டில் கண்டிப்பா டைவர்சி இருப்பான். அந்த வீட்டில் வெட்டியா ஒரு ஆம்பளை சுத்திக்கிட்டு இருப்பான். தண்ணி அடிக்கக்கூடிய குடிகார பையன் இருப்பான். யார் வீடெல்லாம் தென்மேற்கு உள்முலை படிக்கட்டு இருக்கோ அவங்க வீட்டில் ஒன்று 4 பசங்களோ 5 பசங்களோ இல்லை 6 பசங்களோ ஆம்பளை பசங்களா இருக்கும். இல்லை நான் 5மே பெண்ணா இருந்தா அந்த வீட்டில் ஆண் மகன்கள் அமைப்பு வந்து கம்மியா இருக்கும். இதுதான் தென்மேற்கு உள்முலை படிக்கட்டு செய்யும். வடமேற்கு படிக்கட்டு என்ன சார் செய்யணும்? வடமேற்கு படிக்கட்டு பெருசா ஒன்றும் செய்யாது.
சார் எனக்கு வந்து லவ்வே ஒர்க் அவுட் ஆகலை சார் அப்படின்னா உங்கள் வீட்டில் வடமேற்கு உள்முளை படிக்கட்டு போட்டுங்க, ஒர்க் அவுட் ஆயிடுமா? ஒர்க் அவுட் ஆகிடும், காதல் திருமணம் நடக்கும். இல்லை சார் எனக்கு வந்து நான் சும்மா விளையாட்டாக சொல்கிறேன், அது வந்து மிகப்பெரிய கான்செப்ட், தவறான விஷயம். உள்முளை படிக்கட்டு போட்டால் லவ் மேரேஜ் நடந்துடும். அப்போ யார் வீட்டிலலாம் வந்து நீங்கள் கேட்கலாம், சார் எங்கள் வீட்டில் இல்லை சார், பூர்வீக வீட்டில் இருக்கும்ல, அது பலன், அந்த பலன் எடுக்கும். அதுவும் உங்கள் வீடு தானே. அப்போ பூர்வீக வீட்டில் வடமேற்கில் கிணறு இருக்கும். அதே தான் இப்போ அவன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட் வாங்கினாலும் நீங்கள் எந்த ஃப்ளாட் வேணாலும் வாங்கிக்கிங்க, அவன் கரெக்டாக வடமேற்கில் தான் ஒரு போரை போட்டு வச்சுருப்பான், வடமேற்கில் தான் ஒரு கிணறை நோண்டி வச்சுருப்பான். அப்போ பூர்வீக வீட்டுக்கும் நம்ம வாங்க போகிற வீட்டுக்கும் சம்பந்தம் உண்டு. அப்போ அங்கே என்ன தப்பு இருக்கோ அதே தப்பு தான் நம்ம இங்கே செய்ய போகிறோம். போகிறோம்ல, செய்வீங்க. அப்போ வடமேற்கு மூலையில் ஒரு படிக்கட் போட்டுட்டா, வெளிமூலை படிக்கட்டாக இருந்தால் சிறந்தது, உள்முளை படிக்கட்டாக இருந்தால் ஜாதி மாதிரி திருமணம் நடத்தி கொள்வது, அதுக்கப்புறம் லவ் மேரேஜ், வீட்டை விட்டு ஓடி போவது, இது மாதிரியான சில விஷயங்கள் அங்கே உள்ள நடக்கும். வடமேற்கு வடக்கு தெருக்குத்தாக இருந்து வடமேற்கு உள்முளை படிக்கட்டாக இருந்தால் அந்த வீட்டில் ஓடி போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் வந்து வாஸ்துல நீங்கள் பயணப்பட்டால் தான் தெரிஞ்சுக்க முடியும். நான் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே பயணம் பண்ணுறது, ஊர் ஃபுல்லாக சுற்றுறதுனால, ஒவ்வொரு வீட்டோடைய அமைப்பு இருக்கிறதுனால நான் இவ்வளோ போல்டாக சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க சார், இந்த சந்திரனை ஆக்டிவேட் பண்ணுமா, சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணுமா, ஒய்ஃபுக்கு வந்து பூ வாங்கி கொடுங்க, மாதத்துல வாங்குற சம்பளத்தை அவங்க கையில கொடுத்து வாங்குனீங்கன்னா அந்த மணி ஃப்ளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அவனுங்கள தான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க இருக்கானுங்க. அதே மாதிரி வாஸ்துக்கும் மனைவிக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா சார்? அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்? அதாவது நல்ல கான்செப்டுமா, இந்த சந்திரனை ஆக்டிவேட் பண்றேன், குரு ஆக்டிவேட் பண்றேன், இவங்களை டீஆக்டிவேட் பண்ணுங்க, அவனை இது பண்ணுங்க, இவனுங்களெல்லாம் பார்த்துட்டு எங்க வீட்டில் என்ன பண்ணிவிட்டாங்கன்னா, நான் வந்து ஒரு இந்த 10 விரல்லையும் நான் போடாத மோதிரமே கிடையாது. கோமேதகம், அதுக்கப்புறம் வந்து ராசிக்கல் குருவுக்கு, அதுக்கப்புறம் ஒரு நீலக்கல், அப்புறம் வந்து ஒரு பச்சை கல், மரகத பச்சை, எல்லாம் போட்டேன். போட்டு ஒவ்வொரு கல்லுமே வந்து அது கல் 10 ரூபாய் 20 ரூபாய் தான். 3500 ரூபாய் கல்லுக்கு அன்னைக்கு கிராம் வந்து 2350 ரூபாய். நான் சொல்றது 2008 10 காலகட்டத்தில் நிறைய கல்லுலாம் போட்டிருப்பேன். ஒன்றும் நடக்கலையே. அப்போ எதையுமே நீங்க ஆக்டிவேட் பண்ண முடியாது, எதையுமே நம்ம டீஆக்டிவேட்லாம் பண்ணவே முடியாது. அது இயற்கையின் சட்டம். அது தானா ஆக்டிவேட் ஆகும், தானா டீஆக்டிவேட் ஆகும். நம்மளுடைய வீட்டுக்கும் ஜாதக கட்டத்துக்கும் தொடர்பு உண்டு. சரிங்களா? அருமையான சூப்பர் கேள்வி கேட்டீங்க. யாரும் போய் இந்த ஆக்டிவேட் பண்ண டீஆக்டிவேட் பண்ணன்னு மாட்டிக்கொள்ளாதீர்கள். மனைவிற்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் உண்டா? அற்புதமான கேள்விமா. நிச்சயமாக உண்டு. அதாவது இந்த திருமணம் மாணவர்களுக்கு நான் அழகா சொல்றேன், சார் நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும் சார், வாழ்க்கையில அட்டகாசமா இருக்கணும் சார் அப்படின்னா, நீங்கள் கனவு கண்டு காட்சிப்படுத்துங்கள். உங்களுக்கான ஒரு இல்லத்தை, ஒரு வீட்டை அமைத்து கொள்ளுங்கள். அந்த வீட்டில் உங்களுடைய மனைவியை நான் மகாராணியாக நான் வாழ வைத்து பார்ப்பேன் அப்படின்னு நீங்க ஒரு கனவு காணுங்கள் சார். அது நிச்சயமாக 200% பலிக்கிறது. நிச்சயமாக நீங்கள் சொந்த வீடு வாங்குவீர்கள். யாரெல்லாம் உண்மையாக அவருடைய மனைவியை லவ் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். விளையாட்டான கான்செப்ட் இல்லை. ஒவ்வொரு ஆண்மகனும் வந்து மனைவியை நேசிச்சு, மனைவியை இவங்க தான் அடுத்த தாயின்னு நினைக்கிறானோ, பெண்களை மதிக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் அட்டகாசமா இருக்கு, செல்வ செழிப்பா இருக்கு. ஒரு உயர்ந்த நிலையில பிரபஞ்சம் தூக்கிட்டு போய் வைக்குது அவங்கள. என்ன கான்செப்ட்னா, உலகத்துல நீங்க எந்த சாபம் வேணாலும் வாங்கலாமா, பெண் சாபம் மட்டும் வாங்கவே கூடாது. அந்த சாபத்துக்கு பரிகாரமே கிடையாது, 100% கிடையாது. பெண் சாபத்துக்கு மட்டும் பரிகாரம் கிடையாது. பெண்களை ஏமாற்றக்கூடாது, பெண்களை வஞ்சிக்க கூடாது, பெண்களை திட்டக்கூடாது. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு அழகான செல்வ செழிப்பான வாஸ்து முறைப்படி உள்ள வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க போயிடுவீங்க.
கூட்டிட்டு போய் விட்டுரும். கூட்டிட்டு போய் விட்டுரும். ம். அடுத்து உங்களுக்கு வேலையை கொடுத்துரும். அடுத்து உங்களுக்கு லைஃபை கொடுத்துரும். தேவை. இதுக்கு தான் பெரியவங்க என்ன சொல்லி வச்சாங்கன்னா, அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா அவன் சரியாயிடுவான். இதுக்கு உள்ள அர்த்தம் இதுதான். அவன் வந்து மனைவியை நேசிச்சானா, மனைவி சொல்லே மந்திரம் என்ற ஒரு கான்செப்ட் அவன் எடுக்கும் பொழுது, அந்த அம்மா கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது, பெண்ணிடத்திலே பணத்தை கொடுத்து வாங்குகின்ற பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கின்றது. அப்போ உங்க வீட்டுல மனைவி ஒரு ஆளுமை மிக்க விஷயமாக இருக்க வேண்டும் அப்படின்னா, நீங்க மதுரை மீனாட்சியை எப்படி அரசியா இருக்காளோ அது மாதிரி உங்களுடைய மனைவியை நீங்கள் நடத்த வேண்டும். அப்போ பெண்கள் ராஜ்யமா இருக்கணும். என்ன என்ன பண்ணணும்னா, நான் மனைவிமார்கள் என்னுடைய சகோதரிகளுக்கு சொல்றேன், இந்த மூக்குல ரைட் ஹேண்ட் சைடு மூக்குத்தி போட்டுங்க, வைர மூக்குத்தி போட்டுங்க. மிகப்பெரிய ராஜ்யத்தை நீங்கள் கையில் எடுப்பீர்கள். வைரத்தை யாரெல்லாம் டச் பண்றாங்களோ அவர்கள் எல்லாருமே அந்த குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடிய வலிமை வரும். அப்போ வாஸ்துல உங்க வீட்டுல சகோதரிகளுக்கு சொல்றேன், தென்கிழக்கு மூலையும் வடமேற்கு மூலையும் நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க. உங்க வீட்டுல ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு, சதுரம் செவ்வகமா இருக்கா, உங்க வீடு கரெக்டா இருக்கா, வடக்கும் கிழக்கும் ஜன்னல் இருக்கா, அப்போ குறிப்பா வடமேற்கு பக்காவா இருக்கா, தென்மேற்கு சூப்பரா இருக்கா அப்படின்னு ஒரு பெண் செக் பண்ணிட்டாலே அந்த பெண் அங்கே அரசி ஆகி விடுகிறாள். அந்த ஆண் வந்து அந்த பெண்ணுடைய பேச்சை கேட்கறான். அப்புறம் யார் வீட்டுல ஹால்ல ஏசி போட்டிருக்காங்களோ தயவு செஞ்சு சொல்றேன், ஹால்ல ஏசி இருந்தா எடுத்துருங்க. ஹால்ல ஏசி இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஹால் வந்து வடகிழக்கு ஹாலாக இருந்து, அப்ப ஏசி போட்டீங்கன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுவீங்க, வடக்கு ஜன்னலை க்ளோஸ் பண்ணிடுவீங்க, வடக்கு உச்ச வாசலை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். அப்போ ஹால்ல ஏசி இருக்கக்கூடாது. அப்போ ஹால்ல ஏசி இருந்தா நீங்க உச்ச வாசலை மூடிடுறீங்களா? அப்போ காத்து ஃப்ளோ ஆகாதா? அப்போ அங்க பெண்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகும். ஆண்கள் வந்து பெண்களை சரியா வர கவனிக்க மாட்டாங்க. யார் வீட்டிலலாம் நான் எப்பயுமே நான் சொல்றது என்னன்னா, வீட்டில் படிக்கட்டுக்கு கீழே, குறிப்பா வடமேற்கு படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் வந்து அதுக்கு மேல ஸ்டெப்ஸ் நம்ம ஏறுறோம் அப்படின்னா அந்த பெண்கள் வந்து சூசைட் அட்டம் பண்றாங்க. அப்ப அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து பெண்களை அன்பா பார்த்துக்கிட்டாலும் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது. அவங்களுடைய ஆண்களுடைய அம்மா வந்து எதனா ஒரு சுடச்சொல் சொல்லிடுறாங்க, அந்த பெண் அதையே வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகுறா, ஒரு சட்டுன்னு ஒரு தவறான முடிவு எடுத்துடுறா. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு தவறான முடிவு எடுக்கின்ற பொழுது அவங்க ஏதாவது சூசைட் அட்டன் பண்றாங்க, கிணத்துல விழுந்துடுறாங்க, இல்ல ஹேங்கிங் நடக்குது. அப்போ திரும்ப திரும்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஆண்களுக்கு தேவையில்லாத இடத்துல ஐசீலிங் போடக்கூடாது வீட்டுல. அப்ப தேவையில்லாத இடத்துல தென்கிழக்குல ஐசீலிங் வரக்கூடாது, வடமேற்குல ஐசீலிங் வரக்கூடாது, படிக்கட்டுக்கு கீழே பாத்ரூம் வரக்கூடாது, படிக்கட்டுக்கு கீழே நீங்க தேவையில்லாம செப்டிக் டேங்க் போடக்கூடாது. பெண்களை நீங்கள் மதிக்க வேண்டும். அவங்க வந்து நம்ம நித்யானந்தா சொல்ற மாதிரி தான், அவங்களுக்கு சொல்யூஷன் தெரியும். அவங்க கிட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்றத முதல்ல காது கொடுத்து கேட்கணும். நான் ஆண்களுக்கு சொல்றேன், உங்களுடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேளுங்க. ஷீ நோ சொல்யூஷன். உங்களுடைய சொல்யூஷன் அவங்க கேட்கல. அவங்க ஏதாவது நம்ம புரிஞ்சிக்க மாட்டாரா நம்ம வீட்டுக்காரு அப்படின்னு ஏங்கக்கூடிய மனைவிமார்கள் தமிழ்நாட்டில் இல்லை, இந்த உலகத்துல நிறைய பேர் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீட்டிலலாம் வாஸ்து ரீதியாக பிரச்சனை இருக்கிறது. இதை சரி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வைர மூக்குத்தி வியர் பண்றது, பெண்கள் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அப்போ தேவையில்லாத இடத்துல ஏசி மாட்டக்கூடாது. அப்போ திறப்புடன் இருக்க வேண்டும். ஜன்னலும் வடகிழக்கு ஜன்னல் திறப்புடன் இருக்க வேண்டும். உச்ச வாசல் இருக்க வேண்டும். தேவையில்லாத கழிவறைகள் தவறான இடத்தில் வரக்கூடாது. நம்மளுடைய தரைதளம் சமமாக இருக்க வேண்டும். பெண்களை எங்கேயுமே வந்து இழிவுபடுத்தி பேசக்கூடாது. இதெல்லாம் ஆண்கள் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அந்த பெண் வந்து தன்னுடைய வீட்டுக்காரனை விட்டு கொடுக்கவே மாட்டா. தேவையில்லாம அந்த பெண்ணை புரிஞ்சிக்காம அப்படியே போட்டு ஒரு
ஒரு அடிமை மாதிரி நடத்துறது, தேவையில்லாம திட்டுறது, தன்னுடைய கெத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு ஹே இங்க வா போ இப்படின்னு பேசுறது. அவங்க வீட்டிலலாம் என்ன நடக்குதுன்னா அந்த பெண்கள் வந்து அப்படியே குமுறுவாங்க. இப்படி இருக்காரு, நம்மளை இப்படி கண்டுக்க மாட்றாரு, இப்படி அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னும் பொழுது சில இடங்கள்ல தவறு நடக்குது. சில இடங்கள்ல வந்து அந்த பாதிப்பு அந்த தன்னுடைய குழந்தைகளுக்கு நடக்குதுமா. இப்ப குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் ஒரு ஆண் மகன் வந்து ரொம்ப சங்கடத்துல ஈடுபடுவான். ம். இதுல என்ன கான்செப்ட்னா, நான் ஒரு அழகா சொல்றேன். கணவர் இல்லாம பெண்கள் வாழ்ந்துடுவாங்கம்மா. ஆனால் ஒரு பெண் இல்லாமல், ஒரு மனைவி இல்லாமல் ஒரு ஆணால் வாழவே முடியாது. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். சங்கடப்பட்டு இறந்திருக்கிறாங்க. நான் சொல்றது என்னன்னா, மனைவியை நேசியுங்கள். மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களோட வீட்ல இருக்கக்கூடிய தென்கிழக்கு, வடமேற்கு பகுதிய சீரியஸா வாட்ச் பண்ணுங்க. அந்த இடத்த நீங்க கரெக்ட் பண்ணாலே, உங்க மனைவி உங்களிடத்தில் அன்பாக இருப்பாள். அன்பு குடுத்தா அன்பு கிடைக்கும் சார். அத விட்டுட்டு ரொம்ப ரஃப்பா இருந்து, திட்டிக்கிட்டு, தேவையில்லாத சுடச்சொல் சொல்லிக்கிட்டு, அதுக்கப்புறம் மனைவி இழந்ததுக்கு அப்புறம், என் ராசாவின் மனசிலே படத்துல ராஜ்கிரண் மாரி தங்கத்துல தாலி பண்ணி தங்கத்துக்கு போட்டேனே, தங்கி அவள் வாழவும் இல்ல, தட்டு கெட்டு போனேனே, சங்கு நிற தாமரைய செங்கரையான் தீண்டிடுமோ, மஞ்சமுக மல்லிகைய மண்கரையான் மாத்திடுமோ, கற்பூர கட்டி ஒண்ணு காத்துல போனதடி, செந்தூர வாழை ஒண்ணு சேத்துல சாஞ்சதடின்னு பாட்டு பாடிட்டு இருந்தா நோ யூஸ். அப்போ அன்பா இருக்கணும், அந்யோன்யமா இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஒய்ஃபை நீங்க வெளியில கூட்டிட்டு சுத்துங்க, பிரயாணப்படுங்க, மிகப்பெரிய மாற்றம் வரும். ராஜ்கிரண் மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்க போறீங்களா, இல்ல இந்த நிமிஷத்துல உங்க ஈகோலாம் உடைச்சிட்டு, அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, 2 பேருமே ஈகோவை உடைச்சிட்டு ஒண்ணா வாழ போறீங்களா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். அப்போ உங்களுடைய வீட்டை கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி என்னென்ன தவறு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு சிறப்பான பெஸ்டான லைஃபை கணவன் மனைவி 2 பேருமே வாழலாம். ஈகோவை உடைச்சி எடுத்துருங்க. சரிங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். கண்டிப்பா சார். வாஸ்துவ பத்தியும், ஆன்மீகத்தை பத்தியும், ஜோதிடத்தை பத்தியும் நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். மிக்க நன்றிமா. நிறைவான ஒரு விஷயம் சார். நான் வாழ்க்கையில ஜெயிக்கணும் சார், அடுத்த கட்டம் போகணும், சூப்பரா இருக்கணும், அல்டிமேட்டா இருக்கணும் அப்படின்னா, யாருக்காவது நீங்க ஒரு பிஸ்கெட்டோ அல்லது வந்து மெதுவடையோ அல்லது ஒரு டீயோ வாங்கி கொடுங்க சார். தப்பே இல்லை. இன்னும் ஒரு 10 ரூபா 5 ரூபா சார். அது மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும் சார். ஆடி ஆடி அகம் கரைந்து, இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி, எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. வணக்கம்மா. வணக்கம் சார்.